அடே மாறிப்பா, ஆளை தூக்கிட்டு வர உங்க மூஞ்சில தூக்கிட்டு வந்திருக்கீங்க. பொங்கல் தீபாவளிக்கு போனஸ் மாத்திரம் கேட்டு பெருக்கான தின்னுங்க, ஆனா வேலைக்கு கோட்டை விட்டுருங்க. அண்ணாச்சி, என்ன வெங்காயாச்சு? நாங்க எல்லா ஏற்பாட்டையும் கரெக்டா பிளான் பண்ணோம். ஆனா அவன் வேற ஒரு பிளான் பண்ணிட்டான். தேனம்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, கொசப்பேட்டை, குறுக்குப்பேட்டை இப்படி ஒரு இடம் விடாம தேடிட்டோம். ஆனா அவன் தான் கிடைக்கல. எனக்கு என்னமோ வேற ஆளோட கூட்டு வச்சு தப்பிச்சு தலைமறைவா இருப்பான்னு தோணுது. ஒன்றரை புத்தி மதியில எனக்கு எதுக்குற? அவன் மாத்திரம் போலீஸ் கையில சிக்க கூடாது. அவன் எனக்கு உயிரால வேண்டாம். நான் ரொம்ப கௌரவமா லேவாதேவி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் என்னை பத்தி ஏதாவது உளறிட்டான்னா அப்புறம் என் பிசினஸ் என் மான மரியாதையில என்ற ஆகிறது. அவனை தீக்கணும். அவன் எப்ப எனக்கு எதிரி ஆனானோ அப்பவே அவனை தீக்கணும். போங்கடா, அவன் மூஞ்சி முறையில பேச எடுத்துப்பாங்க. போடா எருமை திங்கிற பசங்களா. This is okay. ஹலோ சார். ஹலோ சார். ஹலோ மேடம். Hello. உட்காருங்க. உட்காருங்க. தேங்க்யூ. ப்ளீஸ். தேங்க்யூ மேடம். உங்க கம்பெனி அவுட் சோர்சிங்காக நாங்க ஆஃபர் அனுப்பிச்சிருந்தோம், பாத்தீங்களா? பார்த்தோம் மேடம். அது சரி, எங்க கம்பெனிக்கு ஆஃபர் கொடுத்த மாதிரி வேற ஏதோ கம்பெனிக்கு ஆஃபர் கொடுத்தீங்களா? நேச்சுரலி தட்ஸ் அவர் பிசினஸ். 3 கம்பெனிக்கு ஆஃபர் கொடுத்தோம். ஆல் ஆஃப் தம் அப்ளைட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அது எந்த கம்பெனிஸ்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷூர். உங்க அபிராமி இண்டஸ்ட்ரீஸ் இல்லாம எஸ்சிகே கம்பெனி, எல்ஜிஆர், அப்புறம் ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் இவங்கெல்லாம் தான். அக்கா, do you get it? ஷாம், சொல்லுங்க சார். எஸ்விகே கம்பெனி நாங்க சொன்ன டெலிவரி டைமோட அதிகமான டைம் கேட்டாங்க. பட் ராஜேஸ்வரி இன்ஃபோடெக் சாந்தி மேடம் நாங்க சொன்ன டயத்துக்குள்ள முடிச்சு தரதா ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. இந்த ரெண்டையும் எங்க கம்பெனில வெரிஃபை பண்ணி பார்த்தாங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல நீங்க கோட் பண்ணதா எங்களுக்கு ரீசனபிளா இருந்தது. 1 minute. சாந்தி மேடம் உங்களை விட 2% அதிகமா கோட் பண்ணியிருந்தாங்க. சோ நாங்க இந்த ஆர்டர் உங்களுக்கே கொடுக்கறதா டிசைட் பண்ணிருக்கோம். ஹியர் இஸ் யுவர் ஆர்டர். ஓ, தேங்க் யூ சார். யூ ஆர் வெல்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நீங்க எங்களுக்கு புது கிளையண்ட் ஆனதுல நாங்க பெருமைப்படுறோம். We'll definitely do our best. We know that. போலாமா? Thank you so much. Thank you, sir. Thank you, sir. See you. Thank you. என்னங்க மிஸ்டர் ஷாம், என்னமோ ஏன் ஸ்டாஃப் தீபாவை சந்தேகப்பட்டீங்க? அன்னைக்கு நான் ஏன் இந்த கொட்டேஷன் விஷயத்தை தீபா முன்னாடி டிஸ்கஸ் பண்ணேன்னு கேட்டீங்களே, இப்ப காரணம் புரியுதா? இது நான் தீபாக்கு வச்ச டெஸ்ட். இந்த கொட்டேஷன் விஷயத்தை வெளியில சொல்லாம தீபா அந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டா. ஆனா நீ ஃபெயில் ஆயிட்ட. ஷாம், நீ சந்தேகப்படுற மாதிரி சாந்திக்கும் தீபாக்கும் கான்டாக்ட் இருந்தா தீபா நம்ம கோட் பண்ண பிரைஸ் நிச்சயமா சாந்தி கிட்ட சொல்லிருப்பா. அப்படி இருந்தா சாந்தி நம்மள விட லோவர் பிரைஸ் தான் கோட் பண்ணிருப்பா. அப்படி நடக்கலையே. சோ இனிமேலாவது சாந்திக்கும் தீபாக்கும் கான்டாக்ட் இருக்குன்றத சந்தேகப்படாத, புரியுதா? நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஷாம், நிறைய வேலை இருக்கு. இதுக்கான வேலை ஆரம்பி. Go. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் நாராயணா. போன மாசம் ஸ்டேட்மெண்ட்ல இதுல இருக்குமா? ஓ, ஓகே, நான் அப்புறமா பார்த்துட்டு கூப்பிடுறேன். பேங்க்குக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டோமா. நம்ம ஓடி விஷயமா மேனேஜர் என்ன சொன்னாரு? மதன் சார் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே.
ஹலோ சாந்தி, தீபா பேசுறேன். சொல்லு. ஏன் சாந்தி, நான் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சொன்னேன், அந்த ஏஜி இன்ஃபோடெக்கோட கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கணும், உங்களுக்கு அப்ப லாபம் கிடைக்கும்னு. நான் இவ்வளவு சொல்லியும் ஏன் அதை பண்ணல? நல்ல லாபம் கிடைச்சிருக்கும் தான், ஆனா நீ நஷ்டப்பட்டிருப்ப. என்ன சொல்றீங்க? நிதானமா கேளு. நீ அந்த கம்பெனி பத்தி சொன்னதும் மதன் மாமா கிட்ட நான் பேசினேன். அந்த கம்பெனியோட ஜாதகமே அவர் கையில இருக்கு. பேமெண்ட் ப்ராப்பரா இருக்காதான். சில பேர் கோர்ட்டு கூட போய் வாங்கியிருக்காங்களாம். அத அபிராமிக்கு தெரியாது. அது தெரியாம அப்ளை பண்ணி வாங்கிட்டா. ஓஹோ, அப்படியா? ஆமா. இப்ப சொன்ன காரணத்தை விட முக்கியமான காரணம் அபிராமி ஒன்ன கொட்டேஷன் ரெடி பண்ண சொன்னது. இதுல என்ன இருக்கு? இட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப் தானே. இருக்கு. இதுக்கு முன்னாடி உன்னை கொட்டேஷன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ண வச்சாலா? இல்லையே. அப்படி இருக்கிறப்போ இந்த கொட்டேஷனை மட்டும் உன்னை ப்ரிப்பேர் பண்ண சொன்னதுக்கு என்ன காரணம்? அதுலதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்குமோன்னு அபிராமி சந்தேகப்பட்டு உனக்கு வச்ச டெஸ்ட் தான் அது. நான் சீப்பா கோட் பண்ணி அந்த ஆர்டர் எனக்கு வந்திருந்தா அந்த அபிராமி அதுக்கு நீதான் காரணம்னு ஈஸியா முடிவு பண்ணிருப்பா. அப்புறம் உன் நிலைமை சிக்கலா இருக்கும். என்னால உனக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதே நேரத்துல அபிராமியையும் மாட்டி விடணும்னு தான் பெர்சன்டேஜ் அதிகமா கோட் பண்ண. சாந்தி, உங்களோட இந்த புத்திசாலித்தனம், இந்த பொறுமை, இதெல்லாம் கண்டிப்பா எனக்கு வராது. You're really great. ஏய், ரொம்ப புகழாத. நீயும் ரொம்ப புத்திசாலி. நீ பெரிய ஆளா வருவ. உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும். எங்களுக்கு உழைக்கிற உனக்கு நாங்க தான் நன்றி சொல்லணும். வச்சுட்டுமா? ஓகே சாந்தி, பாய். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையில் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, கீதையில் நாயகனே. ஏழுகுண்டலவாளா வெங்கடாஜலபதி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏண்டாப்பா வெங்கடாஜலபதி, நீ மாத்திரம் குபேரங்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டி கட்டிக்கிட்டே வர. ஏப்பா நீயே வட்டி கட்டுறீல்ல, ஆனா இந்த மனுஷ பையனுங்க வட்டி எனக்கு கட்டாம மொட்டை அடிக்கிறதுலயே குறியா இருக்கிறானுங்க. நீதான் வெங்கடாப்பா என்னை பாத்துக்கணும். சாருங்க, கொஞ்சம் சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல அதை இங்கே வை. சரிங்க. ஏனுங்க சார், சாப்பிடும் போது வந்த சாப்பிடுங்கன்னு சொல்றது, சாமி கும்பிடும் போது வந்த சாமி கும்பிடுன்னு சொல்றது நம்ம பண்பாடு தானுங்க சாமி. எங்க பண்பாடே வேற. சாமி பேரை சொல்லி ஊரை ஏமாத்துறவன உள்ள தள்ளுறது. சார், இப்ப எங்கிட்ட என்ன விஷயமா பேச வந்திருக்கீங்க சார்? கோவிந்தன் எங்க? இது இங்க இருக்கிறாரு கோவிந்தன். ஸ்ரீமன் கோவிந்தன் நாராயணன் எம்பெருமான் வெங்கடாஜலபதி. என்ன நக்கலா? ஜெயில இருந்து தப்பிச்ச கோவிந்தன் எங்கயா? ஐயோ, அவனும் நீங்க வரலீங்க. ஏனுங்க, உங்களாலேயே பிடிக்க முடியல, நம்மனால எப்படிங்க பிடிக்க முடியும்? இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்ட. எப்படி கேட்டாலும் தெரிஞ்சா தானுங்க சொல்ல முடியும். என்ற சாமி சத்தியமே தெரியாதுங்க. அவங்க வரவே இல்லைங்க சார். இங்க பார், கோவிந்தன் ஜெயில இருந்து தப்பிச்ச முதல் நாளே நீ அவனை சந்திச்சிருக்க, அவன் கூட பேசியிருக்க, நிறைய ஐடியா கொடுத்துருக்க. உண்மையாலையா? ஐயா, அவனும் நீங்க வரலீங்க. இந்த சாமி சத்தியமா சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. வேணும் உங்க காலில் வேணும் உலக சாமியோ. சார், போலீஸ் எல்லாம் இங்க வந்து போகுதுன்னு என்ற பொழப்புத்தனமே போயிருங்க. அவன் என் கண்ணுக்கு பட்டாங்க இல்லைங்க, அவனை பத்தி கேள்விப்பட்டாலும் உங்களுக்கு தகவல் சொல்றேனுங்க. என்ற தொழில் தானுங்க முக்கியம். என்னை நம்புங்க சார். யோ கந்து, பேசுனது மாதிரி நடந்துக்கல, நாங்க திரும்பவும் வர வேண்டியிருக்கோம். வாங்க. வெங்கடாஜலபதி, இந்த பிரச்சனை மாத்திரம் நல்ல முறையில் முடிஞ்சதுன்னா உனக்கு வந்து 3 மொட்டை அடிக்கிறேன் சாமி.
ஃப்ளோர் போகணுமாமா? அண்டர் கிரவுண்டா இல்ல மேலையா? என்ன எங்க போகணும்னு தெரியலையா? ஆனா எனக்கு தெரியும், போக வேண்டிய இடமும் தெரியும், போற வழியும் தெரியும். இந்த அபிராமிக்கு எல்லாமே தெரியும். இப்படி மௌனமா இருந்துட்டா ஞானம் ஆயிட முடியாது. என்ன நீங்க செஞ்ச குற்றம் மனசு குத்துதா? எங்க அப்பாக்கும் என் குடும்பத்துக்கும் நீங்க பண்ண பாவம் தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நீங்க தோத்துட்டீங்க. என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட தோத்துட்டீங்க. அந்த தோல்வி ஒத்துக்குங்க. பதில் சொல்லிட்டு வெளில போங்க. என்ன சொல்ற? நான் தோத்துட்டேன்னு சொல்லணுமா? சரி, நான் தோத்துட்டேன். ஆனா நீ ஜெயிக்கல. எல்லாமே உங்ககிட்ட வந்துருச்சு, ஆனா எதுவுமே உங்ககிட்ட இல்ல. நான் எல்லாத்தையுமே இழந்திருக்கலாம், ஆனா எல்லாமே இன்னும் என்கிட்ட தான் இருக்கு. புரியலையா? நீயும் இழந்தாத்தாம இது புரியும். நீ பணம், காசு, சொத்து இதெல்லாம் இழக்கணும்னு நான் சொல்ல. உன்னோட ஆணவம், அகங்காரம், கோபம் இதெல்லாம் இழந்த பிறகுதான் இது உனக்கு புரியும். தத்துவம். ஆமா, நிஜம் இதுதான். நீ எங்களை பழி வாங்கிட்டு தான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கிற. ஆனா உன் மனசாட்சிக்கே தெரியும் அது உண்மையான சந்தோஷம் இல்ல. சந்தோஷம்னா நீயும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களையும் சந்தோஷமா வைக்கணும். அபிராமி, நீ ஒரு தப்பான முடிவெடுத்து தப்பான வழியிலேயே போயிட்டு இருக்கிற. இது கண்டிப்பா உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது. நீ நிழலோட சண்டை போட்டுட்டு இருக்கிற, நான் யதார்த்தத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதுதான் வித்தியாசம். உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கியா இல்லையான்னு உனக்கு புரியணும்னா உன்னோட ஜம்பு இல்லைல்ல, அதோட மாடியில தனியா உக்காந்து ஏகாந்தமா சிந்திச்சு பாரு, உனக்கே புரியும். நான் இறங்குற இடம் வந்துருச்சு, நீ எங்க போனன்னு நீயே தீர்மானிச்சுக்க. என்ன சம்பந்திமா, ஆர்கே ஒரே தத்துவ மழையா பொழிஞ்சு உங்களையே டென்ஷன் பண்ணிட்டாரா? அதை ஏன் கேக்குறீங்க? நான் ஜெயிச்சிட்டேங்கிறாரு, ஆனா அவர் தோக்கலைங்கிறாரு. என் மனசாட்சியே கேட்க சொல்றாரு. இவ்வளவு போய் அந்த மனுஷனுக்கு புத்தியே வரல பாருங்களேன். அட விடுங்க, தோத்தவங்க பாடுற ஒப்பாரியா அவர் பாடிட்டு இருக்காரு. அதெல்லாம் போய் நீங்க எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஆசிரமத்துல ஏதாவது புக்ல படிச்ச 2 டயலாக் எடுத்து விட்டுருக்காரு, நீங்க அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டீங்க. நாம எதையும் படிக்காம அவரை டென்ஷன் பண்ணிட்டா கணக்கு சரியா போயிடும். முதல்ல அதுக்கு வழிய சொல்லுங்க. மேடம், ஏஜிபி பேங்க் மேனேஜர் உங்களை பார்க்க வந்திருக்காரு. என்ன விஷயமா? மகாபலிபுரத்துல நம்ம கிரானைட் யூனிட் செக்யூ யூனிட் ஆயிடுச்சு. அந்த யூனிட்டை நம்ம இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனா அந்த யூனிட்டுக்கான அக்கௌண்ட் இன்னும் க்ளோஸ் ஆகல. அதுக்கு வாங்கின கடன் ரொம்ப பெருசாயிடுச்சு மேடம். அது விஷயமா கடன் அடைக்க சொல்லி ரிமைண்ட் லெட்டரும் வந்துருச்சு. பிரின்சிபல் ஓவர் டியூ இன்ட்ரெஸ்ட் அது விஷயமா பேசுறதுக்கு மேனேஜர் வந்திருக்காரு. இது எப்ப வாங்கின கடன்? அது வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள்னா ஆர்கே இங்க எம்டியா இருந்த போதா? ஆமா சார். நீங்க மேனேஜர்ஸ கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நாங்க கூப்பிடுறோம். ஓகே சார். இந்த பேங்க் கடன் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன். அது வேற ஒண்ணும் இல்ல. ஆர்கே மேனேஜிங் டைரக்டரா இருக்கும்போது சில செக்யூரிட்டிஸ் ரிவைவ் பண்ணலான்னு பேங்க்ல 5 கோடி ரூபாய் லோன் வாங்கினோம். அதை திருப்பி கொடுத்துலாம் தான் பார்த்தோம். ஆனா நம்ம பிசினஸ் தான் இப்போ ஹோட்டல் சாஃப்ட்வேர் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. பணம் அதுல லாக் ஆயிடுச்சு. மத்த பிசினஸ்ல இருந்து வர ரிட்டர்ன்ஸை வச்சு இதை அரைச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா அது முடியல. இப்போ அசல் வட்டி ரெண்டுமே ஓவர் டியூ ஆயிடுச்சு. அது விஷயமா தான் பேங்க் மேனேஜர்ஸ் வந்திருக்காங்க. சார், மேடம் கொஞ்சம் உங்களை வெயிட் பண்ண சொன்னாங்க. சரி சார். ஓகே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது.
என்ன? இந்த கடனை நீங்க கட்ட வேண்டாம். எப்படி? இந்த கடனை பேங்க் யாருக்கு கொடுத்தாங்க? ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்கு. கடன் வாங்கினது யாரு? ஆர்கே. பேங்க்ல எப்படி லோன் கொடுத்தாங்க? ஆர்கே பர்சனல் கேரண்டி போட்டதுனால தானே லோன் கொடுத்தாங்க. அதனால இந்த கடனை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அவங்க வந்த அப்புறம் இந்த லோனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, இத நான் திருப்பி கொடுக்க வேண்டியதில்லைன்னு அடிச்சு சொல்லுங்க. கோர்ட் கேஸ்னு போவோன்னு மிரட்டினானுங்கன்னா போகட்டும், போங்கன்னு சொல்லுங்க. இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பர்சனல் கேரண்டியில கையெழுத்து போட்ட ஆர்கேக்கு தான் பிரச்சனை வரும். மேடம், பேங்க் மேனேஜர்ஸ் என்ன பார்க்க வந்திருக்காங்கல்ல, அவங்கள உள்ள வர சொல்லுங்க. ஓகே மேடம். உங்களை மேடம் உள்ள வர சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். ஓகே மேடம். ஹலோ சார். Hello. வாங்க உட்காருங்க சார். ம் உட்காருங்க. என்ன விஷயம்? மேடம், கிரானைட் யூனிட்டுக்காக வாங்கியிருந்த லோன் விஷயமா பிரின்சிபல் ஓவர் டியூக்கும் இன்ட்ரெஸ்ட் ஓவர் டியூக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தோம். உங்ககிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ரிப்ளையும் வரல. ஐம் சாரி சார், கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நான் இப்பதான் அந்த லெட்டர் பார்த்தேன். ஓ. ஆனா எனக்கும் அந்த லோனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேடம். ஆமா சார், இது ஆர்கே மேனேஜிங் டைரக்டரா இருக்கும்போது ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ்க்காக அவர் பர்சனல் கேரண்டி கையெழுத்து போட்டு வாங்கின லோன். இது இப்ப ஆர்கே இண்டஸ்ட்ரீஸ் இல்ல, என்னோட கம்பெனி அபிராமி இண்டஸ்ட்ரீஸ். அவர் வாங்கின கடனை நான் ஏன் திருப்பி கொடுக்கணும்? அது மட்டும் இல்ல, அப்ப இருந்த அக்கவுண்ட்ஸ் மேனேஜர், அக்கவுண்ட் ஸ்டாஃப் இப்ப அவங்க யாருமே இல்ல. எனக்கு இத பத்தின டீடைல்ஸ்லாம் தெரியாது சார். மேடம், அவர்தான் உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டார் இல்லையா? உங்க கம்பெனி அவர் கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் தானே? இல்ல சார், இந்த கம்பெனி அந்த கம்பெனியோட சிஸ்டர் கன்சர்ன் இல்ல. அவர் எனக்கு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்தாரு, அது உண்மைதான். ஆனா எனக்கும் இந்த லோனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு ஏதாவது லீகல் ஆக்ஷன் எடுக்கணும்னா எடுத்துக்கங்க. நீங்க வேணா என் மேல கூட ஆக்ஷன் எடுங்க. அது லீகலா எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா என் மேல எடுக்கிறத விட சம்பந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுங்க. கையெழுத்து போட்டது யாரு? ஆர்கே தானே? ஓகே மேடம், லீகலா செய்ய வேண்டியதை நாங்க செஞ்சுக்கிறோம். ஆர்கே உங்க பேர்ல இருக்கிற பவர் ஆஃப் அட்டார்னியை தள்ளுபடி பண்ணிட்டா தப்பிக்கலான்னு தப்பு கணக்கு போட்டான். இப்ப மாட்டிக்கிட்டான். ஆர்கே ஒரு ஃபார்மாலிட்டிக்காக போட்ட கையெழுத்து இப்ப அவன் தலையெழுத்தையே மாத்த போகுது. இனிமே ஆர்கேக்கு தலைவலிதான். இனிமே அந்த குடும்பம் சிரிக்கவே கூடாது. கண்டிப்பா சிரிக்காதுங்க.